நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் வேட்டைக்கு ஆசைப்பட்டு சிறுத்தை ஒன்று வேலியில் சிக்கியிருக்கிறது. சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி மீட்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீலகிரி செய்தியாளர் சிவக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சிவக்குமார், சொல்லுங்க, இந்த சிறுத்தை எப்போது சிக்கியது? இன்னும் எவ்வளவு நேரத்தில் சிறுத்தையானது மீட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? உமா, நீலகிரி மாவட்டம் அதை சுற்றியுள்ள பெரும்பாலான பகுதிகள் அடர்ந்த வனப்பகுதிகள் மற்றும் தேயிலை தோட்டங்களாக உள்ளது. இதனால யானை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி கிராம பகுதிக்கு உலா வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு கூடலூர் அருகே தேவாலா பகுதியில் இரும்பு பாலம் பகுதியில் ஒரு சிறுத்தை உலா வந்துள்ளது. இது இந்த உலா அந்த சிறுத்தை பார்த்தீங்கன்னாக்கா தேயிலை தோட்டத்தில் உள்ள வேலியில் தனது கால் சிக்கி கொண்டது. நடு இரவில் சிறுத்தையின் சத்தம் கேட்ட கிராம மக்கள் மிகுந்த அச்சமடைந்தனர். பின்பு விடிந்த போது தேயிலை தோட்டத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள வேலியில் சிறுத்தை சிக்கியிருப்பதை பார்த்த கிராம மக்கள் பெரும் அச்சமடைந்தனர். உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வேலியில் சிக்கிய சிறுத்தையை பார்த்தனர். வேலியில் சிக்கியிருக்கும் சிறுத்தையை ஆக்ரோஷத்துடனே உரிமிக் கொண்டிருப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக வனத்துறையினர் அந்த பகுதியில் கிராம மக்கள் அருகில் செல்லாதவாறு அந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர். தற்போது பாத்தீங்கன்னா முதுமலையிலிருந்து வன கால்நடை மருத்துவர் சம்பவ இடத்திற்கு தற்போது கிளம்பியுள்ளார். அவர் அங்கு சென்று அந்த சிறுத்தையின் நிலைமையை பார்த்து அந்த கம்பியில் சிக்கி இருக்கும் சிறுத்தையை மீட்க மயக்க ஊசி செலுத்தியே அதனை மீட்கப்பட்டு முடியும். ஏன்னா கால்கள் மட்டுமே அந்த கம்பியில் சிக்கி கொண்டிருப்பதால் அந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்திய பிறகே மீட்க முடியும். தற்போது அந்த வன கால்நடை மருத்துவர் முதுமையிலிருந்து கிளம்பியுள்ளார். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி மீட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.